புதன் வக்ரமானா என்ன செய்யும்? இது கொடுக்காது, படிப்பு கொடுக்காது, புத்திசாலித்தனம் கம்மியாக இருக்கேன், இன்டெலிஜென்ஸு கம்மியாக இருக்குது, டைஜஷன் கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் வரும், இப்படி பேசிட்டு போகலாம். இதெல்லாம் இருக்கட்டும், தூக்கி ஒரு ஓரமாக வைங்க. இதுக்கெல்லாம் மற்ற கண்டிஷனும் ஒத்து வரணும். இந்த புதன் வக்ரமாகறதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன தெரியுமா? மாமனார் மருமகனை மதிக்க மாட்டார், அல்லது மருமக மாமனாரை மதிக்க மாட்டார். அது மாதிரியான அமைப்பு. அப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் லார்டு லபக்தாஸ் மாதிரியே பேசுவாங்கன்னு வாங்கல. அது மாதிரி மாமனார் மருமகனும் பேசினாங்கன்னாக்க சீக்கிரம் சண்டை வந்துடும். அல்லது அவர் இந்த கேட்டில் வந்தால் இவர் அந்த கேட்டில் போயிடுவார். அது மாதிரி அப்படித்தான் இவங்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்குன்ற மாதிரியான அமைப்பு. இதே இது 3ஆம் இடத்த அதிபதி, லக்னத்துக்கு 3ஆம் இடத்த அதிபதி வக்ரமாக இருந்தாலும் அவங்களுக்கும் இதே கதி தான். அப்போது புதன் வக்ரமாக இருந்தால் மற்ற பலன் செய்கிறதெல்லாம் இருக்கட்டும், மாமனார் கூட ஒற்றுமை வராதுங்கிறதுனால நம்மதே அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும். எது மகளையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் மாமனாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்.